வருவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு, பேசவே மாட்டாரு. ஏசி போட இல்லாத நம்ம இருக்காது, இதே தான் பேசின்னு இருப்பாரு. விஷ் பண்ணீங்களான்னு கேக்குறேன். விஷ் பண்ண காலை என்ன விஷ் பண்ணீங்க? பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம். வெயில்ல போய் வந்தனு டக்குன்னு ஏசி போட்டு படுத்துப்பேன். ஏசி போட இல்லாத நம்ம இருக்காது, இதே தான் பேசின்னு இருப்பாரு. சார் அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் சார். அப்படியா? என்ன ஒப்படியா வாரம் அமைச்சரே வாரம். ஆமா சார், நீங்க 37 வருஷம், 37 முடிஞ்சு 38வது வருஷம் திருமண வாழ்த்துக்கு. 100 ஆண்டு காலம் வாழ்க. மனைவி விஷ் பண்ணீங்களா? அவங்களுக்கு விஷ் பண்ணீங்களா? முஸ்லிம் சார் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. புடவைலாம் புதுசா வாங்கி கொடுத்தாச்சுங்க சார். வாங்கி கொடுத்துருக்கலாம். விஷ் பண்ணீங்களான்னு கேக்குறேன். விஷ் பண்ண காலை என்ன விஷ் பண்ணீங்க? சொல்லிரவா சொல்லுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம். விஷ் பண்ண லட்சணத்தை பாத்தீங்களா? செத்த நேரம் மரம் இருப்போம். தேங்க்யூ. திருமண வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லி இது என்னமோ திருந்தின கைதியை தட்டி கொடுக்குற மாதிரி. பரவாயில்ல, அப்படிதான் இருப்பேன். அப்படிதான் இருப்பியா? இல்ல எந்த இதுக்குமே என்ன வாய் திறக்க மாட்டேன். நீங்க வாய் திறக்க மாட்டீங்க. வாய் திறக்க மாட்டேன். லைஃபில் பல பேர் இந்த பிளண்டர் மிஸ்டேக்கை பண்ணிவிட்டு தான் திரு முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்க பையன் இப்படி இருந்தா உங்களுக்கு ஓகேயா? ஐ டோன்ட் கேர். அவங்க ரெண்டு பேர்த்துல அந்த புரிதல் இருக்குது. எதுவுமே வந்து கீர்த்தனா வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். கீர்த்தனா தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாப்ல, உங்க பையன் எதுவும் அட்ஜஸ்ட் பண்றது இல்ல. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்னுடைய இது என்னன்னாக்கா மேக்சிமம் நம்மளால எவ்வளவு சேவ் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். இருக்கிற காசு செலவு பண்ணிக்கோங்க, எது வேணுமோ சாப்பிடு, எங்க போனோமோ போ. சேர்த்து வச்சு என்ன பண்ண போற? மாட்டையும் விட்டுறான், ஐடியாவும் தரான். அவரை விட நீங்க தானே வயசுல குறைஞ்சவங்க, உங்களை தானே வெளியில போய் சொல்லணும். ஆனா உங்களை அனுப்பாம அவரையும் வெளியில போயிட்டு வர்றாரு பாவம். அமைச்சரே சரி, அவருக்கு முடியலன்னு வச்சுக்கோங்களேன். எப்பா நான் கடைக்கெல்லாம் போக மாட்டேன், நீ போன்னு சொன்ன இல்ல இவனே சொல்றான். சொல்றாரு ஒரு வாட்டி. கொஞ்ச நேரம் கோச்சிக்கினே சரி தலையேத்தி என்ன பண்றது குடு போறான்னு. ஓ, கடைசியில அவர் தான் போவாரு. என்னடா இழிச்சவாய பாருங்க, எது கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. அவர் பேசுறதே இல்லைங்க சார். பேசாம இருக்கிறதே வீட்டுல பேசினா பிரச்சனை, தொந்தரவு சார். நான் இங்கு மற்றவர்களைப் போல வளவளா குலகுலா என்று பேச விரும்பவில்லை. வருவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு, பேசவே மாட்டாரு. ஒரு மாதிரி ரொம்ப அமைதியா, ஒரு மாதிரி எவ்வளவு நாள் அப்படியே சரி இப்படிதான் அப்படின்னு ஓட்டிட்டு இருக்க முடியும்? மனுஷன் தான் வாய் விட்டு பேசணும், மனசு விட்டு சிரிக்கணும். மாடுதாண்டா ஒதுக்கி வச்சு ஆசைப்படும். மனுஷங்க வந்து எனக்குள்ள மனசு வருத்தத்தை இவர்கிட்ட தான் சொல்லணும். காசு எல்லாம் சண்டை வரும் சார். காசு எல்லாம் சண்டை போடும் தெரியும் சார். வீட்டுல தோட்டத்துக்குள்ள சண்டை போட்டு இருப்பேன். சண்டைக்கு வர மாதிரி. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடா. யோசனை பண்ணி சரி 1000 ரூபாய் கையில் கொடுத்தாரான்னு சொன்னா காசு இருந்தா கொஞ்சம் அமைதியாயிருச்சு. பணம் இல்லைன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக் சண்டை வந்துரு வீட்டுல. இல்ல பணம் இல்லன்னா ஏன் சண்டை வந்துடும்? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? மாமாட்ட வந்து காசு இல்லைன்னா ஒரு டிவி ஓடிச்சுனா கூட அதுக்கு சண்டை வரும். காசு இருந்துச்சுன்னா அவர் கண்டுக்க மாட்டார். வீட்டுல என்ன வேலைனாலும் அவரே எடுத்து பாப்பாரு. என்னடா நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு. நான் உண்மையிலே எப்படி வச்சுதான் இருக்கேன். சாதாரணமா உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸா பேசணும் நான் எதிர்பார்க்கிறேன் சார். நடக்கவே மாட்டேங்குது. என்ன எப்படி புலம் போடுற ஆதா மீனாட்சி? அவங்க இது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க என்கிட்ட பேசுங்கிறாங்க. ஏன் பேசுறது இல்ல? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்பாவை மட்டும்தான் டிபெண்ட் ஆகி இருக்காங்க. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க இத்தனை வருஷம் வந்து மிஸ் பண்ணதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வந்தமா சாமியை கும்பிட்டோமா போனமான்னு மட்டும் இருமா, அதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு. இப்ப அவர் உங்கள்ட்ட என்னென்னலாம் பேசணும்னு ஆசை? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். மேரேஜ் ஆன புதுசுல ஒரு போட்டோ எடுத்தோம், ஒரு ரிலாக்ஸா பேசணும். இங்க போன இல்லைங்க அப்ப எடுத்தது போனதுன்னு பேசணும் அப்படின்னு ஆசை. ஆசை இல்லைங்க, பேராசை. அதுக்கெல்லாம் எங்க சார் நேரம் இருக்குது? புரியல, என்ன பண்றீங்க? சார் அவர் டெய்லி ஒரு டைம் டேபிள் வச்சிருக்காரு சார். மார்னிங் இந்த டைம்ல இருந்து இதுதான் பண்ணணும். மார்னிங் 9 o'clockனா டிஃபன் இருக்கணும். 5 மணிக்கு எந்திரிச்சிருவோம் சார். யோகா எக்ஸசைஸ். 7:45 மணிக்கு டீ காபி. அதானே உலக வழக்கம். 8:45 வீடு வந்து குளிச்சிருவேன், சாமி கும்பிட்டுருவேன், டிஃபன் நானே செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? இந்த டயத்துல வந்து இவங்க கிட்ட உட்காந்து பேசலாம். அவங்கள விடுங்க, அடுத்த டைம் டேபிள் வாங்க 3:30 அப்புறம். இல்ல சார். சொல்லுங்க. 3:30க்கு என்ன பண்ணுவார்? மறுபடியும் ரோந்து. அசிங்கமா போச்சுடா, கேவலப்பட்டுட்டோம். 9:30 ஆச்சு அப்படின்னா எனக்கு சாப்பிட்டு 1 ஹவர்ல அல்ல தூக்கம் வந்துடும் சார். என்னமாடா நீ? இந்த வாங்க மாமா, நீங்களும் வரனால வாங்க. இந்த வரமாட்டேன் நினைச்சா இந்த வந்துட்டேன். இந்தாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இந்த டைம் டேபிள கிழிச்சு போட்டுருங்க.
அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போ. இதோட முடிச்சிருவோம் இன்னைக்கு. கொஞ்சம் கூட யோசிக்கல. கிழிச்சு போட்டா அப்புறம் நான் அதுதான் அதுதான் கிளிக்க சொல்றோம். என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து ஒரு சின்ன பையன் ஆளாளு கடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு டைம் டேபிள் அவருக்கு நம்ம போடுவோம். இப்ப பேசணும், இவ்வளவுதான் டைம் டேபிள். பேசிடுவோம். நீங்களே டைம் பேசிடுவோமா? எப்படி ஏன் தம் கட்டுற? சொல்ற இருக்க ரிலாக்ஸ். எப்படி? நல்லா இருமா, நீ நல்லா இரு. கடவுள் உன்னை காப்பாத்தட்டுமா? இதெல்லாம் ஓவர் நக்கலு. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும், அவரும் வீட்லயே இருப்பாரு, அதனால வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக. அவர் ஃப்ரீயா இருக்கணும்னு சொன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க்குக்கு போட்டோம். மியூசிக் எனக்கு என்ன புரியலன்னா, அவங்களையே நீங்க கடைக்கு அனுப்புறீங்க. ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா சமையத்துக்கு அனுப்பிச்சு தானே சார் ஆகணும். டெபினெட்லி அதெல்லாம் மறைக்கிறாங்க. அம்மா வேலை செய்யறோம்ல, நான் செய்யறது சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. பொறாமடா பொறாம. ஏன்னா வாக்கிங்லாம் ரெகுலரா போயிட்டு இருந்தவங்க, அப்ப நமக்கு ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்குது, எங்கேயாவது ஒரு வெளியே அனுப்பிச்சு விடலாமே அப்படின்ட்டு ஓட்டி விடுறாங்க. ஐயோ பாவம், பரிதாபப்படாத. 15ஆம் தேதி நம்ம வந்து ஒரு அமௌண்ட் தரோம் அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு இவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா சோலி முடிச்சு. எப்ப வரீங்க? என் பொண்டாட்டியை வீட்டுக்கு அனுப்பி வைன்னு ஒரு மனுஷன் ரிட்டையர் ஆகிற ஏஜ்ல வந்து மருமகள்கிட்ட கேட்கறது ரொம்ப புதுசா இருக்கேம்மா. புதுசா இருக்கு. எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. உங்க அம்மாக்கு என்ன வயசு? அம்மாக்கு 70க்கு மேல ஆயிடுச்சு. 70 வயசு ஆனாச்சு. முடியாது. பொய்யெல்லாம் சொல்றாங்க சார். ஒரே நாள்ல அடிச்சதா மாறாதடா, எனக்காக ஒரு நாள் அட்ஜஸ்ட். எனக்கே 60 ஆக போது, அவங்களுக்கு 10 வயசுல அவங்களுக்கு 85 வயசுக்கு மேல ஆகும் சார். என்ன சிரிப்பு ராஸ்கல். உங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்க ஆந்திரால தான் சார், ஹைதராபாத். உங்க அம்மாவை கூட்டியாந்து வச்சுக்க வேண்டியதானே? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இல்ல சார், எங்க அப்பா வந்து சென்னையில தான் இருக்காரு. ஓ, ஃபேமிலியாவே குழப்பமா தான் இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு இடமா. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இளம் ஜோடிகள் சண்டை போட்டுப்பாங்க. பெரியவங்க உள்ள வந்து ஏன்பா சண்டை போறீங்க, இப்படிலாம் இருக்கப்படாதுப்பா. ஏண்டா இந்த வேலைக்கு போற வரைக்கும் எல்லாம் நம்ம எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும். இப்ப வேலைக்கு போகாதப்போ மழை பெய்யுது, துணி காய வச்சிருப்பாங்க. இங்க பாரு மழை பெய்யுதுடி அப்படின்னு சொல்லு. அப்ப எப்படி சார் இருக்கும்? இங்க ஒரு மாதிரியா தான் இருக்கும். பழகியாச்சுன்னா சரியாயிடும். 41 வருஷம் ஆச்சு. 41 வருஷத்துக்கு அப்புறமும் மச்சான் இருக்கிறாரு. ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கைனிஸ் போடுங்க. மாமா அத்தைன்னு கூப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அத்தைன்னு கூப்பிடுங்க. அத்தைன்னு கூப்பிடுங்க. அத்தை ஒரு வருஷம் காத்திருந்தேன். மைக்கு இப்படி வாங்கினா இது இப்படி வாங்க கூடாதாமா? என்ன அது? லட்டு. அது தெரியுது. இவ்வளவு பெருசா தான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா? கிச்சன்ல இருக்கவங்க துடைக்கிறாங்கன்னா அங்கேயே நான் எவ்வளவு நேரம் தொடச்சு முடியற வரைக்கும் நிக்க முடியும். நடந்து வச்சு நீ என்ன பண்றது? மலையாளத்துல என்ன சொல்லுவாங்க மாமனார? அச்சான் சொல்லுவா. அப்பாவ அச்சா. இப்ப நீங்க வந்து மலையாளத்துல அத்தைக்கு என்ன? அம்மா. என் அம்மாக்கு என்ன மலையாளத்துல? அம்மா தான். என்ன குழப்பமா நீ? அதானே பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீ சொல்ற மாதிரி சொல்லலாம். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 36 வருஷம். இதெல்லாம் முதல்ல சொல்லலையா? 36 வருஷத்துக்கு முன்னால இல்லையே சித்தப்பு. கரெக்டா இருந்தாரு சார், இப்பதான் சார் இப்படி பண்றாரு. இப்பதான் ஆள் மாறிட்டீங்களாமே. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். ரெண்டாவது எங்க டீ குடிக்கிறாரோ டம்ளர் அங்கேயே வச்சிருவாரு. லைட்ல ஏச்சாருன்னு வச்சுங்க சார், பாத்ரூம் லைட்டு, சமையல் ரூம் லைட்டு, எல்லா லைட்டையும் போட்டுருவாரு. இப்படி ஒரு கொடுமைக்காரனாடா நீ. கோயிலுக்கு எதுக்கு போயிட்டு இருக்கும்போது 2 பக்கமும் வயல் இருக்கும். கேட்டாங்க இவங்க, இந்த பக்கம் உள்ளதெல்லாம் புழுங்கரிசி, அந்த பக்கம் உள்ளதெல்லாம் பச்சரிசி. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? நான் சென்னையில இருந்துட்டு கிராமத்துக்கு போறேன் சார். அங்க போனா எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. நடிக்காதடா. எல்லாம் கத்து கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சாரு. ஆனா இப்ப வந்து இருங்க வர அவரு சொல்லட்டு பாவம். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. பசங்கெல்லாம் பெரிய இன்ஜினியர் ஆயிட்டாங்க. அது மருமக ஏத்தாப்புல உட்காந்துருக்கு. இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்க்கும்? எனக்கு என்னடா தெரியும். போயிட்டு அவங்களையும் தனித்தனியா செட்டில் பண்ணிட்டு வீடு எடுத்து வச்சுட்டு வந்துடுறாங்கன்ட்டு வந்தவங்க தான். என்ன போனவன இன்னும் காணா? 10 years later. 10 வருஷம் ஆகுது. இவருக்கு எப்படியும் சமைக்க தெரியும். மாசத்துல என்னைக்காவது ஒரு நாளைக்கு 2-3 நாள் லீவ் போட்டுட்டு வரட்டுமே. கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே. டேய், என்ன கலாய்க்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு. சின்ன வயசுல டாம் ஜெர்ரி தான் அதிகமா பார்ப்பேன். பெருசான பிறகு இப்ப இவங்கெல்லாம் தான். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? நான் சென்னையில இருக்கிறேன் சார். நீங்க சிதம்பரம். அப்ப ஊருக்கு போற ஐடியாவே இல்ல உங்களுக்கு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது.
இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. கோட்ரஸ்ல ஒண்டியா பார்த்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இல்ல டிவி தான் எவ்வளவு நாளைக்கு தான் பார்த்துட்டு இருக்க முடியும் பொழுதுக்கு. உனக்கு ஒரு நிலைமை அப்படி வரணும், அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சா அது நடந்துருச்சு. சாப்பிட்டீங்களான்னு முன்னாடி கேட்க மாட்டாங்க. கரெக்டா 7:30 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டீங்களா, கையெழுத்து போட்டீங்களா, அவங்களுக்கு மணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.